சொன்ன மாதிரி கூட அண்ணா எப்பயுமே சொல்றாரு, இந்த தலைவர்கள்லாம் வந்து பிரச்சாரம்னா ஒவ்வொரு வீட்டுக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. நான் ஆல்ரெடி வீட்டுக்குள்ள போயிட்டு தான் கட்சியே ஆரம்பிச்சு சொல்றாங்க. அந்த மாதிரி என்ன கட்சி ஆரம்பிக்கும் போது அத்தை கூட சொன்னாரு, வரக்கூடிய தேர்தல் ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். ஏதோ ஓட்டு போறதுக்கு இல்லாத மாதிரி ஒரு திருவிழா, ஒரு கடவுளை பார்க்கும்போது குடும்ப குடும்பமா எப்படி சந்தோஷமா போவாங்களோ அது மாதிரி ஓட்டு போறதுக்கு தமிழக மக்கள் ஒரு திருவிழாவை குடும்பம் குடும்பமா எப்படி திருச்செந்தூர் முருகன் கோயில் போறாங்களோ, எப்படி வேளாங்கண்ணி போறாங்களோ, எப்படி வந்து நாகூர் போறாங்களோ, அந்த மாதிரி குடும்பம் குடும்பமா வாக்குச்சாவடியை நோக்கி ஓட்டு போறதுக்கு மக்கள் செல்றதுக்கு தயாராகிட்டாங்க. அந்த அளவுக்கு நமக்கு வந்து இன்னைக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கு. திருப்பி திருப்பியும் சொல்ற மாதிரி தான். இப்ப நாங்க எஸ்ஐஆர் பணியை வந்து செஞ்சுட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், இங்க பல்வேறு கட்சியில வந்திருப்பீங்க, தேர்தல் அரசியல வேலை செஞ்சிருப்பீங்க. நீங்க வந்து ஒரு நோட் எடுத்துட்டு ஒரு பூத் எடுத்துட்டு போயிட்டு இந்த வீட்டுல திமுக காரங்க இருப்பாங்க, இந்த வீட்டுல அதிமுக இருப்பாங்க. நீங்க வந்து பேசும்போதே சொல்லுவீங்க, இல்லப்பா அந்த வீடு திமுகப்பா, காலங்காலமா 50 வருஷமா 60 வருஷமா திமுக இருக்கிறாங்க. இந்த வீடு அதிமுகப்பா, காலங்காலமா இருக்கிறாங்க. இல்ல இல்ல அந்த வீடு வந்து பிஜேபி, இல்ல இல்ல இந்த வீடு பிஎம்கே, இல்ல இல்ல இந்த வீடு பிசிகே அப்படின்னு பிரச்சாரத்தை போகும்போது அந்த வீட்டுல போஸ்ட் ஓட்டலாமா, இல்ல அந்த வீட்டுல ஸ்டிக்கர் ஓட்டலாமா, இல்ல அந்த வீட்டுக்குள்ள போய் நம்ம வந்து ஓட்டு கேட்க போலாமா அப்படின்னு வந்து எல்லா கட்சி முகவர்களும் போவாங்க. ஆனால் வரலாற்றில் முதல் முறையாக திருப்பியும் குறை பண்றேன், தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு வீடுங்கிறது உங்களால ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. ஏன்னா நான் உறுதியா சொல்றேன், திமுக மாவட்ட செயலர் வீடா இருந்தாலும் சரி, திமுக அமைச்சர் வீடா இருந்தாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய பெண்களும் மனைவிமார்களும் பிள்ளைகளும் டிவிக்கு தான் ஓட்டு போடணும்னு எடுத்தாங்க. இது தெரியாம திமுக அமைச்சர்கள் எல்லாம் தேடி ஆளை தேடி போட்டு இருக்காங்க. இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா திமுக வந்து உண்மையான அதிமுக ஆயிடுச்சு. ஆனா செங்கோல் என்ன, திமுக வந்து உண்மையான அதிமுக ஆயிடுச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக இருக்கவங்க எல்லாருமே நேற்று சேர்ந்த வைத்தியங்க முதற்கொண்டு எல்லாருமே அதிமுக தான் இருக்காங்க. நானும் பார்த்துட்டே இருக்கேன். இங்க சேகரபாபுங்கிறாங்க, அங்க வேணுங்கிறாங்க, இங்க வைத்தியலிங்கிறாங்க, அந்த பக்கம் கேட்கிறாங்க, அந்த தூத்துக்குடி பக்கம் சொல்லுங்க நீங்க யாருங்க அடிதாரங்கிறாங்க. அப்ப பாவம் திமுக 50 வருஷமா வேலை பார்த்தோம்னா என்ன ஆயிட்டாங்க, வெளியே கிளம்பு. அப்புறம் புதுசா யார் இருந்தது, நம்ம 10 ரூபாய் பேரெல்லாம் சொல்லாதீங்க, அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. 10 ரூபாய் இடி ரைட் வந்தா என்ன பண்ணாரு, அவர் வந்து பெரிய செயல் வீரர் இருக்கிறாங்க. நாங்க சிபிஐ வந்து என்கொயரிய வந்து போயிட்டு வந்தா பதறிட்டாங்க, பயந்துட்டாங்கிறாங்க. ரைடு வரும்போது யாரா என்ன பண்ணாங்க பேண்ட்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த மீடியா வந்து மிரட்டும் போது யாரா என்ன பண்ணாங்கன்னு தெரியும், அது வாயில சொல்ல முடியாது. உங்களுக்கே தெரியும், கார்ல எப்படி அழுதாங்கன்னு தெரியும், எப்படி நடிச்சாங்கன்னு தெரியும், யாரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனாங்கன்னு தெரியும், ஹாஸ்பிட்டல் முதல்ல ஓடி முதலமைச்சர் போய் யார் பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னு தெரியும். ஏன்னா அவருக்கு முதலமைச்சர் குடும்பம் மாட்டிக்கும், அவ்வளவுதான் மேட்டர். சோ இந்த மிரட்டல் இந்த பதட்டம் திமுக இருக்கணும். ஏன்னா நாங்க ஒண்ணு 50,000 கோடி ரூபாய் அடிச்சு வீட்டுக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்கோம், நீங்க தான் ஒழிச்சு வச்சிருக்கீங்க. வர தேர்தல் உங்களுக்கு தான் மிரட்டல் இருக்கு, எங்களுக்கு இல்ல. நாங்க தூய சக்தி, தலைவர் வந்து தூய சக்தியோட நாங்க ஏதாச்சும் இருந்தாதான் பயன்படுது இருக்கு. ஆனா ஆனந்த வீட்டுக்கு போனோம்னா ஒரு குங்கும பட்டி இருக்கும், ஒரு திருநூறு பெட்டி இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு போகணும். ஒரு 50 போட்டோ இருக்கும், சாமி போட்டோ இருக்கும், அவ்வளவுதான் இருக்கு அவங்க வீட்டுல. ஆனா உங்க வீட்டுல எல்லாருக்குமே தெரியும் என்ன இருக்குங்கிறது தமிழக மக்களுக்கு தெரியும். கேட்டா வந்து இவங்க எல்லாம் தேர்தல் வந்து சிறப்பாங்க, கொள்ளை அடிச்சு காசு அடிப்பாங்க, அதுல 10 ரூபாய் பாலாஜி போய் ஒவ்வொரு வீட்டுக்காக 2000 ரூபாய் கொடுப்பாங்க. இவர் வந்து ஒரு பெரிய தேர்தல்ல வந்து பெரிய சக்தி வாய்ந்த தலைவர்களாக இருந்தார். 2000 ரூபாய் கொடுக்கிறது ஒரு பெரிய தலைவரா ஊழல் பண்ணி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் 1 ரூபாய் செலவு பண்ணாமல் ஒரு மாநாடு 20 லட்சம் ரூபாய் வராங்க எங்க தலைவர்.
இதுதான் வந்து கட்சி.